உரிய சம்பளமின்றி மஸ்கட்டில் தவித்து வரும் தங்களை மீட்குமாறு தமிழக பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாவூர் சத்திரத்தைச் சேர்ந்த பத்மா உள்ளிட்ட 5 பேர் வீட்டு வேலைக்காக மஸ்கட் சென்றுள்ளனர். விகேபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏஜென்ட் மூலம் மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் என்று கூறி வேலைக்கு அனுப்பப்பட்ட அவர்களுக்கு முறையாக சம்பளம் அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நாடு திரும்ப முயன்ற அவர்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் தந்தால் மட்டுமே திரும்ப அழைத்து செல்ல முடியும் என்று ஏஜென்ட் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இந்திய தூதரகம் மூலம் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பத்மா உள்ளிட்ட 5 பேரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 3 நாளைக்குள்ள நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. 25,000 ரூபா சம்பளம் சொன்னது உண்மை. ஆனால் இங்கே 14,000 ரூபா தான் சம்பளம் சொன்னாங்க அந்த வீட்டில். அது கூட கொடுக்கல. அந்த 2 மாதம் சம்பளத்தை கூட கொடுக்கல. இப்போ 2 மாதத்துக்கு 3 நாளுக்கு கூட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. நைட்டு வீட்டுக்குள்ளே நாங்கள் ரூபா கட்டலைன்னா நாங்கள் எங்கே இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு எங்கள் ஏஜென்ட் நடத்துகிறாங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு சீக்கிரம் இங்கேருந்து நிட்டுருங்க. அந்த 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்த ஒரே ஏஜென்ட் அனுப்பினால எங்கள் 2 பேருமே அந்த டிமாண்ட் தான் கொடுத்துருக்கோம். இதனிடையே ஏற்கனவே தாங்கள் கடனில் சிக்கி தவிப்பதாகவும், எனவே வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தங்களது மனைவி மற்றும் தாயை மீட்டு தர வேண்டும் எனவும் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் வீட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் அம்மா வெளியே போனாங்க. பக்கத்துன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அங்கே வேலைலாம் பார்த்து நாங்கள் போய் திருப்பின்னு சாப்பாடு கொடுக்காம எந்த துறை பண்ணாங்க. ஒரு நாள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. எனக்கு காட்டில் படித்து ஒரு நாள் தான் அம்மா அங்கே போச்சுது. இப்போ டென்ஷன் படிக்க எங்கள் அம்மா எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பாங்க. என் பொண்ணுக்கு வந்து காட்டில் பிரச்சனை, என் பையன் படிச்சளவு கடன் வாங்கியிருந்தேன். நான் கட்ட முடியாத சூழ்நிலைக்காண்டி நான் அனுப்பி வச்சுருந்தேன். இப்போ வந்து அங்கே உடம்பு சரியாஞ்சோன்னா அங்கே சாப்பாடு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு சரியாக கொடுக்காம இப்போ வர விட்டாங்க. உடம்பு தெரிஞ்சோன்னா அவங்களோட ஏஜென்ட் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த ஏஜென்ட் அவங்களோட ஏஜென்ட் வந்து எனக்கு 1 லட்ச ரூபா பணம் கேட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் தான் எனக்கு கேரளா அக்கௌண்ட் நம்பராக இருக்குது. அதே வீக்கப்புறம் அனுப்ப ஏஜென்ட்டை போய் கேட்டோம்னா அவங்க 1 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. கேட்டாலும் இப்போ அனுப்ப முடியாது, 1.5 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. என் குடும்பத்தை எப்படியா காப்பாற்றி விடும்.